கடந்த காலத்துல ஒரு வார்த்தை இருந்துச்சு, வெளிநாட்டுல இருந்து திருட்டுத்தனமான நாட்டுக்கு வராங்கல்ல, அவன் என்ன சொல்லுவாங்கன்னா பெண்டாத்தான் ஹராம். இந்தோனேஷியால இருந்து பங்களாதேஷ்காரங்க வந்தவன்லாம் பெண்டாத்தான் ஹராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த நாட்டுலாம் சொல்லிச்சு, எப்படி எங்க மக்கள் நீ ஹராம்னு கூப்பிடலாம், அவன் திருட்டுத்தனமா வந்தாலும் நீ ஹராம்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு நம்ம நாட்டுல அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சரி சரி உங்களை நாங்க ஹராம்னு கூப்பிட மாட்டோம், பெண்டாத்தான் ஆசை தன்பா ஈசை பாத்தி அப்படின்னு மாத்தினாங்க. திருட்டுத்தனமா வந்த ஒருத்தனை ஹராம்னு கூப்பிட்டா பிடிக்கலன்னா இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு இரவும் பகலுமாக உழைத்து ரப்பரையும் செம்பரையும் கொண்டு இந்த நாட்டை வளமாக்கிய தமிழனுடைய இந்து ஆலயங்களை நீ ஹராம்னு சொல்லும் போது இந்த இந்துக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரியல. ஏன் கூப்பிடுறான், நம்ம கிட்ட ஒற்றுமை. ஒருத்தருக்கு கூப்பிடாதுன்னு இன்னொரு 3 பேர் வாய மூடிட்டு உட்காந்து இருப்பார். நிறைய இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, என்ன கடிச்சு பெறலாம இருந்தா சரி. அப்படிதான் இருக்கு. அதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமை இல்லாமல். மிகச்சிறந்த மதத்திற்கு சொந்தக்காரர்கள் தான். அந்த மதத்துடைய தன்மை தெரியாதனால எவ்வளவு வந்தவனா பேசுறது கூட்டிட்டு உட்காந்து இருக்கும்.